நாம கேள்வி ஆரம்பிக்கலாம். நமஸ்காரம். என்ன சுவாமி முதல்ல அந்த கருப்பா நெத்தியில் இட்டு இருக்கே, இது என்னது? உங்களோடது ஏதோ டிஃபரெண்டா இருக்கு, என்னது முதல்ல சுவாமி? அதாவது இப்படி பட்டையா இட்டு இருந்தா அவங்க வந்து சிவனை கும்பிடுறவங்க, நான் அழிஞ்சிருக்கு நான் இட்டுக்கிற மாதிரி இட்டுனா இவங்கெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போறவங்க அப்படின்னு தெரியும். இப்போ உங்க சம்பிரதாயம்ங்கிறது என்ன சுவாமி? இது வந்து வைஷ்ணவத்துக்குள்ள வருதா இல்ல சைவத்துக்குள்ள வருதா? நீங்க எந்த சம்பிரதாயத்துக்குள்ள வர்றீங்க? உங்களுடைய அந்த குருன்னு நீங்க யார சொல்றீங்க? மகாபாரதம் அப்படின்னு சொல்றோம், புராணங்கள்னு சொல்றோம். இப்ப இந்த ராமாயணம் மகாபாரதம் இது இதிகாசம் அப்படின்னு சொல்றது. முதல்ல இதிகாசம்னா என்ன, புராணம்னா என்ன சுவாமி? வேதவியாசர் எழுதினார் அப்படின்ட்டு நமக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து ஏதோ வேதவியாசர் வந்து கிரிக்கெட்ல லைவ் கமெண்ட்ரி சொல்ற மாதிரி அப்படியே நடந்துட்டு இருந்தது, அப்படியே நடக்க எழுதிட்டு அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண ஒரு யூகம் இருக்கு நம்ம. ஆனா மகாபாரதோட ராமாயணம் மூல ராமாயணம் கிடையாது. இப்போ ஒவ்வொரு டைம் நீங்க சொல்லும் போதும் சதகோடி விஸ்தீர்ணன்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன இருப்பாங்க? சதகோடி விஸ்தீர்ண அப்படின்னா அந்த வார்த்தை சுவாமி. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மகாபாரதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பொதுவா எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னா இந்தியாவுக்கு பாரத தேசம் அப்படின்னு தெரியும். இந்த பாரத தேசத்துல இது பிறந்தது நடந்தது இதை பத்தின ஒரு விஷயம், டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் பாரத தேசத்தை பத்தி இருக்கிறதுனால அதுக்கு மகாபாரதம் இப்படின்னு இந்த பேர்ல தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். டிவில அப்படிதான் கேட்டிருக்கோம். இந்த மகாபாரதம்ங்கிற பேருக்கு இதுதான் மீனிங், கரெக்டான மீனிங்கா? அந்த மகாபாரதம்ங்கிற பேரை நீங்க எப்படி பாக்குறீங்க? மகாபாரத முச்சதே நிருப்தமஸ்ய யோ வேத பாபை பிரமுச்சதே. சரி சுவாமி, இவ்வளவு நேரம் நம்ம இத பத்தி பார்த்துட்டோம். ஆக்சுவலா உங்களை இன்வைட் பண்ணதுக்கு நோக்கம் இந்த மாதிரி மகாத்மியம் பெருமை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சர்ச்சைக்குண்டான விஷயங்கள் பல விஷயத்த உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். இதுல இந்த மகாபாரதத்துல இன்னைக்கு நாம எடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, நாங்க தமிழ் தேசத்துலலாம் டிவில எல்லாம் ஏகலைவன் அப்படின்னு ஒருத்தரை பார்த்திருக்கோம். நீங்க ஒரு மாணவனுக்கு பண்ணினா ஒரு துரோகம், இந்த விஷயம் தான் இப்ப எங்களுக்குன்னா டிவியில எல்லாரும் பிரசித்தமா பார்த்துருக்கோம். நான் அப்படிதான் படிச்சிருக்கேன். இது ஆக்சுவலா இது என்ன சுவாமி? ஹூ இஸ் தட் ஏகலைவன்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஏகலைவன் யாரு? மகாபாரதத்துல ஏகலைவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இல்ல. இந்த 21 அக்ஷோகினி சைன்ய படைக்கு படை தளபதியா இருக்கிறவர் ஏகலைவன். பாடம் கத்துக்கிறதுக்கு முன்னாடியே வில்வித்தையில ஒரு பெரிய வீரனா இருந்தார் மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட 21 அக்ஷோகினி சைன்யங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய படை தளபதியா இருந்திருக்கிறார். இப்ப யாரோ ஜெயா அப்படின்னு பேர் வச்சுட்டு அவர் பேர் தொடங்குறது, ஜெயான் பேர் தொடங்குறது. ஜெயான் பேர் இருந்தாலே ஜெயலலிதா தான் நினைச்சுட்டு இருக்கான். அவன் சொல்றது எல்லாத்தையும் எல்லாம் அப்படியே காலில் விழுந்து கேட்பா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட இந்த ஏகலவ்யன் அவர் வந்து துரோணாச்சாரியார் அப்ரோச் பண்ணா, ஆஸ் அ டீச்சரா துரோணாச்சாரியார் உனக்கு பாடம் சொல்லணும் அவ்வளவுதான, உனக்கு என்னென்ன வேணுமோ நான் சொல்லி வைக்கிறேன்னு சொல்லணுமா? நீ வந்து அன்பிட், நீ எப்படி என்கிட்ட வந்து இதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி விரட்டி விடணுமா? இது எப்படி சுவாமி நியாயம்? இதுதான் பிராமணியம். பிராமணர்கள் வந்து இத்தரர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எங்களை அடுக்கிட்டாங்க ஒடுக்கிட்டாங்க அப்படின்னு அது மேல பில்டிங் கட்டினே போவாங்க. சாமான்யமா இந்த தமிழ் தேசியமோ இல்ல நாஸ்திகம் பேசுறவங்க பார்த்தா பிரதானமா ஒரு குறவு சொல்லுவாங்க, பிறப்போக்கும் எல்லா உயர்க்கும், பிறப்போக்கும் எல்லாம். அதுக்கு விஷயத்துல எப்படி பாதி சொல்றாலும் அதே மாதிரி இந்த விஷயத்தையும் பாதியை சொல்லி பொய் பரப்புறாங்க. வேதம் படித்தவங்க கிட்ட, சாஸ்திரம் படித்தவங்க கிட்ட, மகாபாரதம் படித்தவங்க கிட்ட போய் கேட்கணும், இதுக்கான பதில் என்ன சொல்லுவாங்க. மத்வாச்சாரியாரோ ராமானுஜாச்சாரியாரோ இதுக்கான பதில்களை ஏதாவது சொல்லியிருக்காங்க. பொதுவா நாங்க டிவில அதான் பார்த்துட்டு அப்படி அம்பு விடுவார், அது பாம்பா மாறும், திடீர்னு கருடனா மாறும். அதைத்தான் நீங்க சொல்றேன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பிறந்த குழந்தை இறந்து பிறந்தாவே மாறுதல வந்து கத்தியோட கீறி புதைப்பாங்க அப்படின்னு சாமான்யமா நான் சங்க இலக்கியங்கள்லாம் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு வீரக்குடி தமிழ் குடி அப்படின்னு. அந்த தமிழ் குடி இந்த ஏகலவியனை எப்படி பார்க்கணும்? காடு ஜனங்களோட, வெறும் காடு ஜனங்களோட ராஜா கிடையாது, இறப்பினால் அவர் சந்திர குலத்தை பேசுகிறான். அப்போ இன்னும் ஒரு என்னன்னா, துரோணாச்சாரியார் ஏகலவ்யனுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்திருக்காரா இல்லையா? துவாரகா பக்கத்துல வைவத பர்வதம்னு ஒரு பர்வதம், அந்த பர்வதம் தான் ஏகலவ்யனோட வீடு. அந்த வீட்டுக்கு துரோணாச்சாரியா போயிடுறார். ராஜபுத்திரர்கள் எல்லாம் துரோணாச்சாரியோட ஆசிரமத்துக்கு வந்து வித்தியை கத்துனாங்க. ஆனா துரோணாச்சாரியர் என்ன பண்றார்? ரைவத பர்வத்தம்ன்ற ஏகலவ்யனோட வீட்டுக்கே போய் சுமார் 12 வருஷம் அவன் கூடயே இருந்து பரசுராமர் கிட்ட இருந்து என்ன வித்தியெல்லாம் கத்துனாரோ அந்த வித்தியெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு.
திருப்பி சொல்லி கொடுத்துருக்கார். துரோணர்கிட்டே திருப்பி வித்தையெல்லாம் கத்துட்டான். இந்த வித்தையெல்லாம் கத்துட்டு அதுக்கப்புறம் அவனுடைய ஏதாவது ஒரு மாற்றம் ஒண்ணு ஞான மார்க்கத்திலயோ இல்லைன்னா அடுத்து போர் புரியும் போது அவனுடைய திறமையை வெளிப்படுத்தி இந்த மாதிரி அந்த வித்தையை உபயோகப்படுத்திட்டானா ஒழுங்கா? அந்த துவாரகையில இருக்க பெண்களுக்கெல்லாம் மோசம் பண்றாங்க. அவங்கள கற்பழிக்கிறது முதலான காரியத்துல ஈடுபடுறாங்க. அவங்களோட சொத்தையெல்லாம் அபகாரம் பண்றாங்க. வெறும் படையெடுத்து யுத்தம் பண்றவர். இந்த திவ்யாஸ்திர வித்தைகள்லாம் கத்துட்ட அப்புறம் கூட என்னோட யோக்கியத்தை இதுதான், நான் போர்ல எனக்கு ஆபத்து வந்துச்சு, என்னோட உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா நான் புறமுறை காட்டி தான் ஓடுவேன். அப்படி இத்தனை விஷயம் பார்த்தோம். இப்போ தாழ்ந்த குலத்துன்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் வித்தை கத்துக் கொடுத்திருக்கார் துரோணர், கர்ணனுக்கு கொடுத்தாருங்கிறதும் இவன் தாழ்ந்த குலத்தவன் பை டிஃபால்ட்டாவே தாழ்ந்த குலம்னு சொல்ற குலத்தவன் கிடையாது, ஏகலவ்யன் கிடையாதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நிலைமையில எப்படி சுவாமி? இன்னைக்கு நிலைமைனா இன்னைக்கு வெள்ளைக்காரன் விட்டு போயிட்டான், நம்ம நாடு இப்போ வந்தாச்சு, முதலமைச்சர் இருக்கார், எல்லாரும் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா, எல்லாம் இருக்கும். இன்னைக்குன்னா இப்பயே நம்மளுடைய அப்பா அத்தா காலத்தை எடுத்துக்கோம். எப்படி நடந்தது? எல்லாத்துக்கும் வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாடா இல்லை எப்படி? இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கணக்காக பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தோம். இந்த சுவாமியை பத்தி சொல்லணும்னா, சுவாமி நிருஜல உபவாசம், நேற்றையும் சரி இன்னைக்கும் சரி. இப்போ நம்மளாம் ஏதோ உப்புமா பண்ணி சாப்பிட்டோம், சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டோம், பழம் சாப்பிட்டோம், நிறைய கதை சொல்றோம். ஆனா நேற்று ஏகாதசி பூர்ணமா உபவாசம். இன்னைக்கு உபவாசம்னா பட்டினி கிடந்திருக்காரு சாப்பிடாம. இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கிறதுனால இன்னைக்கும் ஒரு சம்பிரதாயத்துல அவர்கள் விரதம் இருக்கார்கள். சிலர் அவர் சம்பிரதாயத்துல சில பேர் விரதம் இருக்காரு. அப்ப நேத்தும் ஒன்னும் சாப்பிடல, இன்னைக்கு வரைக்கும் ஒன்னும் சாப்பிடாம ஒரு 2 மணி நேரம் நம்ம கிட்ட இன்டர்வியூ கொடுத்திருக்கார். இது ஒரு பெரிய விஷயம். அதனால அவசியம் எல்லாரும் இந்த இன்டர்வியூ முழுசா கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா பெருமாள் பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.